வாங்கண்ணா ஓகேண்ணா கொடுங்கண்ணா கொடுத்துருவாங்க. வீடியோ தானே, போஸ்ட் வேணாம், அப்படியே கொடுத்துருவாங்க. பொறுமையா வாங்க வாங்க வாங்க. டைரக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் தானே பரிணாம வளர்ச்சி தானே. கலப்பைன்னு ஒரு பக்கம் அவ்வளவு கிண்டல் பண்ணாங்க. கலப்பையாம முழுவதுக்கு கொண்டு போறாரு, அவருக்கு வேலை இல்லைன்னாங்க. இன்னைக்கு பாருங்க ஒரு அரசு கூப்பிடுற அளவுக்கு படிப்படியாக ஒரே நாளில் புழுக்கள் வர முடியாது. அண்ணாமலையில வர ரஜினி வேற வெற்றி நிச்சயம் அப்படி அப்படி பெரிய உலக கோடீஸ்வரன் ஆயிடுவாரு. சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆளாயிடுவாரு யாரு சரத்து. அது மாதிரி நம்ம ஆக முடியுமா? இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற நிஜம் வேறங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆமா அதை திரும்ப திரும்ப யார்கிட்டே கூட்டு கேட்கிறேன். விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியே இல்ல. விஜய் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, நல்ல கருத்து தான். அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அவசர கோலத்துல எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு. அவரை பாயிண்ட கேட்டீங்களா உங்களுக்கு புரியும். எஸ்ஐஆர் அவசியம் இல்லை. இன்னைக்கு என்னன்னா சார், நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கிடணும். இந்த 3 மாசம் 4 மாசம் இருக்குது தேர்தலுக்கு. இன்னைக்கு சாதாரண சாமானியர்கள், மலைவாழ் மக்கள், தினக்கூலிகள், கஷ்டப்படுறவங்க, வேலை பார்க்குறவங்க, அவங்க கிட்ட நீ பல புள்ளி விவரங்களை கேட்குறீங்க. நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, ரேஷன் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க, 80க்கு முன்னால உள்ள பர்த்டே கேட்குறீங்க, பர்த் சர்டிஃபிகேட் கேட்க. அப்பெல்லாம் எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது. யாருக்கா இருக்கா? 50-60 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கா இருக்கான்னு கேளுங்க. யாருக்கும் கிடையாது. ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்த ஓட்டு உரிமை கொடுக்கறதானே செய்யுங்க. அரசு கொடுத்தாங்க, அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை. அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு புதுசா அப்பம் பண்ணதெல்லாம் தப்பா? அப்ப இந்த அதிகாரிகள் செய்யறது தப்பா? அப்ப இந்த மக்கள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா? நீ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்க போய் பண்ணுங்க, மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதீங்க. ஆமா, அவங்க நம்மளுடைய குடியுரிமை மேல சந்தேகப்படுறாங்க. இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல, நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே. ஆதார் கார்டு போதும், நீங்க இந்தியா உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார். அரசாங்கம் நமக்கு எதை எடுத்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும். திரும்ப திரும்ப கடினப்படுத்தாங்க. நீங்க இவ்வளவு அதிகாரிகள், இவ்வளவு பேர் வேலை, இவ்வளவு வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, எளிமைப்படுத்துங்க சார். எங்களுடைய பாயிண்டை எளிமைப்படுத்துங்க. அதிகாரம் இருக்குன்னு நாங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணி இப்படி பண்ணி மிரட்டுறதுக்கு, அது பிரிட்டிஷ்காரன் காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல. அதை நம்ம கண்டிப்பா கலப்பை மக்களுக்கு அதனாலதான் அதை எதிர்க்குது. சொல்லுங்க. என்ன புரியல? டிவி கேட்கல நானா? கூட்டணி கேட்க நம்மள எங்க ஒரு மனுஷனாக நினைக்கிற மாதிரி இருந்து கூட்டணி அதை இப்ப திரும்ப நீ கேள்வி கேட்டு கேட்டு என்ன கடைசியில பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் அவ்வளவு தலைப்பும் போனதோடய ஒன்னாலதான் அவ்வளவு தலைப்பா வந்தது. இல்ல, அதாவது சினிமாவில நம்ம அவருக்காக உழைச்சாச்சு. அவர்கிட்ட நம்ம ஒரு பயணப்பட்டு இருக்கோம். நான் தான் சொல்லேன், கடின உழைப்புலயும் மிக மிக கஷ்டப்பட்டு போராடி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சும்மா பண்ண முடியாது சார். அப்ப இந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் என்ன விஜய்க்கு எனக்கு எப்ப பார்த்தாலும் எதிரி மாதிரி அந்த கேள்வியை கேட்டீங்க. ஆமா, கேள்வி கேட்கறீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த டாபிக்கே போன்றேன்னு தானே சொல்றேன். இப்ப விஜய் சார் கிட்ட உள்ள கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மள ஒரு மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது. இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள? இன்னைக்கு இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோம்ங்கிற ஒரு வெறி இருக்குது. ஒரு ஆசைப்படக்கூடாதா? நான் ஒரு சாமானியன் ஆசைப்படுறேன், ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்கு ஒரு கட்டுரை இல்லை தினமணியில, அங்கே நாகர்கோயிலில், அதாவது தமிழ்நாட்டில் குமரி மாவட்டத்தில் பார்த்தேன், தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன், இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்லை, பிடி சுரேஷ்குமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு, நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க. அந்த அளவுக்கு நான் கடினமாக அதை அணுவா பார்த்து செய்துட்டு இருக்கேன். நீங்கள் என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க.
நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன், தப்பும் பண்ண மாட்டேன், தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன். அந்த காலத்துலேருந்து என் கூட தெரியும். பழனிக்குமார் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா அவ்வளோ ஈஸியேட்டில் எல்லாரையும் விட்டுற மாட்டாங்க. அதனால நல்லவங்க என்ன கூப்பிடும்போது இப்போ எதுக்காக அதை நான் விளக்கில் சொன்னோம்னா, இப்போ நம்ம ஊரில் ஓட்டு உள்ளவங்க எல்லாம் வெளியூரில் பீகாரில் வேலை பார்ப்பாங்க, குஜராத்தில், யூபியில், டெல்லியில் எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க. நீ அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. அவனே தினக்கூலி, ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது. அப்போ கிட்டத்தட்ட அங்கே 65 லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்கே 1 கோடி ஓட்டு போயிடும். இந்த 4 மாதம் தான் இருக்குது. அப்போ இவ்வளவு பதட்டம், இவ்வளவு ஒரு அவசரம், இவ்வளவு ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கிறது தான். அவங்களும் கிட்டத்தட்ட நம்மளோட ஒண்ணாயிட்டாங்க. அவங்க இல்லாம இல்லவே இல்லை. ஆமா, அவங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டுல ஓட்டு கொடுக்க கூடாது? இல்ல அது ஓட்டு கொடுக்க கூடாதுங்கிறது அந்த மாதிரி சொல்லல சார். அவங்கவுங்க நாட்டுல அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும் தான் பொதுவா எல்லாரும் சொல்றாங்க. அவங்க நாட்டுல அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும். இங்க அவங்க வேலை பார்க்கறதுக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடைஞ்சலும் பண்ண இந்தியர்கள் தான். மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு அது சார். அது எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல, எல்லா தலைவர்களும் அதுக்கு தான். என்னுடைய கருத்தா இல்ல, என்னுடைய கருத்து வந்து இதுல அவங்களுக்கு ஓட்டுரிமை ஓட்டுரிமை இப்ப இருக்குது, தமிழ்நாட்டுல இருக்குது. இப்போ இப்ப நீங்க புது ஆமா இது இன்னும் பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க சார். இது நான் மட்டும் கருத்து சொல்லக்கூடியது இல்லை. அவங்களே மதிக்கணும், போற்றப்படணும். ஏன்னா எல்லாமே இந்தியர்கள், நம்ம எல்லாரும் இந்தியர்கள். அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அவங்களுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் எந்த வேலையும் நடக்காது. அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம எப்பவும் ஆதரவு. ஆமா, நாங்க நடந்தது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு நண்பனா இருக்கும்போது பொள்ளாச்சியில வச்சு விழா நடத்தினேன். இப்போ வேலாயுதத்துக்கு மதுரையில வச்சு நடத்தினோம். நம்ம அது முழுக்க அந்த அந்த மீட்டிங், அந்த மாநாடுகள், அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன். என் மூலமாக தான் நடத்துவாங்க. அது நான் கண்ணுங்கருத்துமாக இருந்து பண்ணுவேன். போனால் அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன், கரெக்டாக லெட்டர் டிராஃப்ட் பண்ணுவேன், உடனே பென்ஷனுக்கு போவேன், பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணுவோம், உங்களுக்கே தெரியும். ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. அந்த கட்டுக்கோப்பாக அதை கொண்டு போகிறதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும். நம்ம யாரோ தானோனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடுவான், இவன் பார்த்துக்கிடுவான், இதை இவன் செய்துக்கிடுவான், அங்கே செய்துக்கிடுவான், யாரோ தானோனி பண்ணுனா விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடராக கொண்டு வர முடியாது. ஒரு மாஸ் லீடராக வரணும் எல்லாருமே கண்ணு கருத்துமாக 2ஆம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும், நல்ல பிளான் பண்ணணும். அரசு கூடல் நல்ல அவங்க கூடல் மிங்கிளாகி போகணும். அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும். அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும், அவங்க தேவைகள் என்ன, அவங்களுக்கு மாற்று பாதைகள் இருக்கா, ஏதாவது சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும், அவங்களுக்கு என்னென்ன வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார். அதுதானே அரசியல். இல்லைன்னா நம்ம ஏன் அரசியலுக்கு வரணும்? அப்படி செய்தாங்க செய்யலன்னு சொல்ல சார். அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன் சார். இதெல்லாம் விஜய் கடைசியில முழுக்க விஜய் பிரஸ் மீட் இதே கலப்பையுடைய 10வது ஆண்டு விழா ஒரு ஆட்டோ கொடுத்து விஜய் இல்லல விஜய் பத்தி தானே கேட்போம். நீங்க எல்லாம் விஜய் இல்லல. ஆமா, அப்ப நான் விஜய் பத்தி தானே கேட்போம். அதான் இப்ப கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதெல்லாம் நம்ம எந்த தவறுதான் நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு சார் அவங்களுக்கு அவர் அங்க போனா சிக்கல் ஆகும்னு நினைச்சு அவர் கூப்பிட்டு வச்சு பண்ணியிருக்கிறார். அங்கே போனால் அங்கே இன்னும் திரும்ப அசம்பாவிதம் நடக்கும், ஏதாவது சிக்கல் வரும், பிரச்சனை வரும், ஏதோ அவருக்கு பர்சனலாக அது தோணிச்சு அவர் கூப்பிட்டுருக்காரு, உதவி பண்ணியிருக்காரு. வருங்காலத்தில் வந்து அவர் இன்னும் மக்களோட மக்களாக போகணும். இனி நாங்கள் சொல்கிறது அவர் மக்களோட மக்களாக போகணும். ஏதாவது சிக்கல் நான் தனியாக போய் பழக்கப்பட்டுனாலும் பழக்கமாயிடும். அதுக்கு தகுந்த நடவடிக்கைகள் பாதுகாப்புகள்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியாக கூட போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது வருங்காலத்தில் மக்களோட மக்களாக போனால் தான் ஒரு மக்கள் தலைவராக. யாரு நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நம்ம அவரே எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். யாரோ முட்டு கட்டை போடுறாங்கன்னு அவரே பதில் சொல்லிட்டு. ஆமா சார், ஒரு நம்மளுடைய தாட்டுக்கு மற்றவங்கள மாதிரி இப்போ வரமாட்டேன், போக மாட்டேன், எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அப்படியே இல்லை.
ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி, எதிர்கட்சி தந்தாலும் சரி, அது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா விஜய் தந்தாலும் சரி, யாராவது ஒரு கட்சியில இருந்து எனக்கு, ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனா இது இன்னைக்கு சுயேட்சை நின்று போராட முடியாது. இது மூலமாக நான் கண்டிப்பா வந்தா நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார். எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவே கிடையாது, சின்னமோ கிடையாது நம்மகிட்ட. அதுக்கு தானே ஓட்டு போடுறாங்க. இப்போ மக்கள் ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா? அதுதான் பிரச்சனை. இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு, இருந்தாலும் அந்த ஃபைட் கொடுக்க முடியாது. அவங்க ஒரு பிராண்டிங்ல இருக்காங்களே. இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங், ரெட்டை இலை ஒரு பிராண்டிங், ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங். இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோல் ஒரு சின்னத்தை தருவான், கத்திரிக்கோலாம்பான், இல்லை ஏதாவது டிராக்டர் ஒரு சின்னத்தை தந்துருவான். நான் எப்படி வின் பண்ண முடியும்? எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாதான் நான் அந்த மக்களுக்கு, எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும். அதுல தெளிவா இருக்கிறேன். ஆமா, இப்ப கடைசியில கேக்குறீங்க. அதாவது எனக்கு உடல் ரீதியா மன ரீதியா அந்த இது ஒரு சின்ன ஆபரேஷன் நடந்தது. இங்க வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அனைத்து கட்சி கூட்டம்லாம் என் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சொல்லதெல்லாம் கேட்காம தான் நான் வந்துட்டேன். எனக்கு உழைப்புனா உயிர் சார். கடவுள் நம்மளை காப்பாற்றுவார். நல்ல ஆபரேஷன்ல இருந்து மீண்டு வந்துட்டேன். எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க. கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் உண்மையிலே மனசார இவ்வளவுகளை நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளோத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும். என்னை மீண்டும் என்ன இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன். நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்க பத்திரிகையாளர்ல ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க. அதுக்கு நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அவ்வளவுதான், சிம்பிள். அவன் யாராவது ஒருத்தர் ஆட்டோங்க யாரும் பேசுவீங்க, மீனாட்சியா யாராவது மைக் வச்சு சும்மா பேசு.